திரு ஹிதாயத்துல்லா நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். திரு ஹிதாயத்துல்லா சார், முதல்ல ஒரு ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் மட்டும் சொல்லுங்க. யார் இந்தியா கூட்டணியில ரொம்ப மிஸ் பண்றீங்க, தாவேகாவையா திமுகவையா? ஒரு உண்மை என்னன்னு சொன்னா, திமுக அவர்களாக வரவில்லை, அவ்வளவுதான். நாங்கள் அழைத்தோம் தொடர்ந்து. தாவேகாவை பொறுத்தவரை சொல்லாம போயிட்டு வான்னு கூப்பிட்டா எப்படி வருவாங்க? இல்லைங்க, கூப்பிட்டு அவங்க வரல, அது அவங்க விருப்பங்க, அதை நாங்க குறை சொல்ல முடியாது. தாவேகாவை இந்த கூட்டத்தில் தான் நாங்க பேசுவோம். இந்தியா கூட்டணியுடைய முறை எப்படின்னா, உங்க கட்சி சேர்க்கணும், அந்த எல்லா கட்சிகள்கிட்டையும் கூப்பிட்டு கேட்டுட்டு தாவேகாவை சேர்க்கலாமா இல்லையாங்கிறது இனிமே முடிவு பண்ணி அடுத்த கூட்டத்துக்கு அவங்க வரலாம், வராமலும் போகலாம். அது வேற விஷயம், அவங்களுடைய விருப்பம். எப்படி திமுகவுக்கு விலகுறது அவங்க விருப்பமோ, அது சேர்வது தாவேகாவுடைய விருப்பம். இது காலம் தான் பதில் சொல்லணும். அடுத்த கூட்டத்தில் வியப்பா பார்க்கப்படாதா? இப்போ உங்களோட கூட்டணியில இருக்கிறாங்க, மார்க்சிஸ்டோட கூட்டணியில இருக்கிறாங்க, ஐயோமலோட கூட்டணியில இருக்கிறாங்க. ஆனா இந்த அங்கம் வைக்கக்கூடிய இந்தியா கூட்டணி கூட்டத்தில் இயல்பா பை எக்ஸ்டென்ஷன் வருவாங்கங்கிறத புரிதல் தானே இருந்தது. இது ரொம்ப வியப்பா இருக்கே. ஒரு சின்ன உதாரணம், காஷ்மீர்ல எதிரான கட்சி பிடிபி, தேசிய மாநாட்டு கட்சி, 2 பேர் இன்னைக்கு வந்திருக்காங்க. மேற்கு வங்கத்தில் 3 கட்சி எதிரான கட்சி, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மம்தா பானர்ஜி, இந்த 3 பேர் இங்க வந்திருக்காங்க. கேரளாவில் காங்கிரஸ் தான் கம்யூனிஸ்ட தோக்கடிச்சிச்சு. ஆனா அதை பத்தி அவங்க கவலைப்படல. பிஜேபியை எதிர்க்கணும், இந்திய மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய நிலையை மாற்றணும், அவர்களுக்கு ஆதரவாக இருக்கணும், இந்திய மக்களுக்கு நாம உதவணும்னு சொன்னா பிஜேபியை கீழே இறக்கணும். அந்த ஒட்டுமொத்த அடிப்படையில தான் இன்னைக்கு இந்தியா கூட்டணின்னு ஒண்ணு இந்தியா முழுக்க இருக்கு. அந்த அடிப்படையில் தாவேகா வரலாம். இதை உருவாக்குன நிதிஷ்குமார் தாவேகா வரும். நீங்க அதுக்கு தான் அடிப்படை சொன்ன. இந்தியா கூட்டணி என்பது உருவாக்கும் போது அந்த இந்தியா கூட்டணி கட்சிகளுடைய ஒற்றுமையோடு தான் புது கட்சிகளை சேர்ப்பாங்க. அவங்க உங்களோட கூட்டணியில் இருக்கிறாங்க, ஒட்டி ஒட்டாம இருக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வி கடந்த 20 நாட்களா எழுந்துட்டு இருக்கு. இன்னும் உங்களுக்கு புரியல. 25 கூட்டணி சம்பந்தப்பட்ட விஷயம். 25 கூட்டணியிலேயும் தாவேகா கூட்டணி கிடையாது. நாளைக்கு அதுக்கு முயற்சி எடுத்து அவர்களை கூப்பிடுவாங்க. அப்பவும் தாவேகா வருவதும் வராததும், எப்படி திமுக வருவதும் வராததும் அவங்க விருப்பமோ அந்த மாதிரி வரலாம், வராமலும் போகலாம். ஆனா இந்தியா கூட்டணி உருவாக்கின நிதிஷ்குமாரே இல்லைனாலும் அது தொடரும். இடையிலே ஆம் ஆத்மி வந்து போய்கிட்டு இருக்கும், அது வந்து போனாலும் தொடரும். இதுதான் இந்தியா கூட்டணி என்பது இந்திய மக்களுக்கானது. அது கும்முடி பூண்டிலிருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துக்கானது அல்ல. இந்த உண்மையை நம்ம புரிந்து கொள்ளணும். ஓகே, பாயிண்ட் டேக்கன் சார். நான் உங்கள்கிட்ட மீண்டும் வரேன். ஆனா உங்க கூடவே தாவேகா அரசியலையும் அங்கம் வைக்கக்கூடிய திரு திருமாவளவன் காங்கிரஸ் விமர்சிச்சிருக்கார். காங்கிரஸுடைய போக்கு தமிழ்நாட்டில், மேற்கு வங்கத்தில், கேரளால கூட்டணி கட்சிகளுக்கு, இந்தியா கூட்டணியோட அங்க கட்சிகளுக்கு ஒரு பெரிய பாதகமா எவ்ரிவேர். என்ன சொல்றீங்க ஹிதாயத்துல்லா சார்? பாவலன் சாரும் பதில் சொல்றாரு. இதுதான் சார் இந்தியா கூட்டணி. 25 கட்சிகள் பிஜேபியை எதிர்க்கும் போது நாங்க ஒரு கட்சி மட்டும் தான் எதிர்க்கிறோம். இந்த 25 கட்சி பிஜேபியை எதிர்க்கல. இந்தியா கூட்டணியில் 25 கட்சிகள் இருக்குது. அதுல திருமாவளவன் ஒரு கருத்து சொல்றாருன்னா அதை நாங்க ஏத்துக்கிறோம் சார். இது உங்க மாதிரி அந்த இது சர்வாதிகார எண்ணம் இல்ல. திருமாவளவன் சொல்றதையும் ஏத்துக்குவோம், நாளைக்கு வேற கம்யூனிஸ்ட் கட்சிகள் சொல்லக்கூடிய இதையும் ஏத்துக்குவோம். நாங்க சொன்னதான் அண்ணன் திருமாவளவன் சொல்லி இருக்காரு, முடிவு எடுப்போம். நாங்க சொன்னதான் அவர் சொல்லி இருக்காரு. நீங்க இன்னைக்கு வந்திருக்காரு. ஆகஸ்ட் மாசம் நடக்கிற இந்தியா கூட்டணி இப்ப வந்தவங்க 10 பேர் வர மாட்டாங்க. வெளியில இருந்து சொல்றீங்க, நான் ஓபனா சொல்றேன் கிட்ட. இன்னைக்கு வந்த 10 பேர் வர மாட்டாங்க. அகிலேஷ் யாதவும் நீங்க சொன்னீங்கல்ல, திரு அகிலேஷ் யாதவும் திரு தேஜஸ்வி யாதவும் உங்களோட இருப்பாங்கன்னு எதிர்பார்த்தீங்க. போஸ்டர் எல்லாம் போட்டீங்க. டெல்லியில தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை கொண்டு போய் வச்சீங்க. யாராவது உங்களுக்கு பதில் கொடுத்தாங்களா? ஏன் பதில் கொடுக்க முடியாது? பதில் கொடுக்க முடியாத நிலைமையில இருக்கீங்க. போட்டது எல்லாம் உண்மை தானே? அங்க பதாகையில இருந்தது எல்லாம் உண்மை தானே? அந்த உண்மையை கண்டு ராகுல் காந்தி வாயை பத்தி உட்கார்ந்து இருந்தாரு. பேச வேண்டியது தானே? இல்ல என்ன பதாகை தவறு பேச வேண்டியது தானே? நேயர்களுக்கு விளக்க சொல்லுங்க. இல்ல நீங்க ரெண்டு பேர் சொல்றதும் நிறைய பேருக்கு வழங்காம இருக்கலாம். டெல்லியில நிறைய பதாகைகள் வச்சிருக்காங்க. காங்கிரஸ் துரோகம் பண்ணிச்சு. நீங்க தான் வச்சிருக்கீங்க. துரோகம் இல்ல. கலந்துக்கிட்டாரு, மம்தா பானர்ஜி கலந்துக்கிட்டாங்க.
அதுதான் நான் சொல்றேன். இந்த மீட்டிங்ல கலந்துக்கிட்டாங்க. நீங்க தான் தனியா நிக்கிறீங்க. இல்ல நாங்க தனியா இருந்தாலும் கெத்தா நிப்போம். இந்த மீட்டிங்ல கலந்துக்கிட்டாங்க. ஆகஸ்ட் மீட்டிங்ல இன்னைக்கே வந்து யாரெல்லாம் சிபு சோரன் எங்க கூட்டணியில் இருக்காங்க. நீங்க என்ன செய்றீங்கன்னா ராகுல் காந்தியை தனிமைப்படுத்த முயற்சி பண்றீங்க. அவர் தனிமைப்படுத்திக் கொண்டார். அவர் அவராகவே கட்சியில் இருந்தும் மற்ற கூட்டணியில் இருந்தும் பதவியில இல்லைன்னா ராகுல் காந்தி 3 முறை வந்து பதவி கிடைக்கல. அதுக்காண்டி அவர் பதறல, யாரையும் பதறல. அத புரிஞ்சுக்க. அவர் பதறல நீங்க தான் சொல்றீங்க. இந்தியாவே பதறுச்சு. எவ்வளவு பதறினாருன்னு. இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே. காங்கிரஸ் இல்ல, ஐயுஎம்எல் இல்ல, கம்யூனிஸ்ட் யாருமே கஷ்டப்படல. காங்கிரஸ் தவிர நீங்க அனுப்பிச்ச கட்சிகள் 3 மாசம் தான் இருக்குல்ல சார். அதுக்கு கம்யூனிஸ்ட் உங்களை பிஜேபி பிடி பண்ணிட்டாரு. பிஜேபி ஓடி போனீங்கங்கறாரு. மகிழ்ச்சி. இது சொல்றோம். அவர் எதுவும் மறுக்க மாட்டாரு. பிஜேபியோட ஓடலன்னு சொல்லுங்க. பிஜேபியோட கூட்டணி வைக்காத ஒரே கட்சி காங்கிரஸ். திமுக கூட்டணி வச்சிருக்கு. அதுவும் காங்கிரஸ் விட்டு ஓடி போய் இதே துரோகத்தை இதே முதுகுல குத்திட்டு போய் வாஜ்பாய்க்கு ஆதரவு கொடுத்துச்சு அன்னைக்கு. ஆனா நாங்க செய்யல. நீங்க எத்தனை தடவை எந்தெந்த ஸ்டேட்ல எப்போ எல்லாம் முதுகுல குத்திருக்கீங்கன்னு நான் பட்டியல வேணா போடுறேன். நீங்க உட்கார்ந்து கேளுங்க. இப்ப பட்டியல் போடவா? போடுங்க சார். பட்டியல் போடவா? சரி, 2 நிமிஷம் சான்ஸ் ரெண்டு. நந்தகுமார் சார், ஆட்சி தருகன்னு நந்தகுமார் சார், சாரி மன்னிக்கணும். பவளன் சார் நல்ல நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு சொன்னது நீங்க. ஆமா இல்ல. ஆமா. இந்திராவின் திருமகளே, இந்திராவின் மருமகளே சொன்னது நீங்க. ஆமா. கூப்பிட்டது நீங்க. யார் இல்லன்னு சொன்னது? 2014 எங்களை வெளியே அனுப்பிச்சது நீங்க. முதுகுல குத்துனது 7 முறை நீங்க கொத்திருக்கீங்க. நாங்க உங்களை குத்தல. நீங்க துரோகின்னு சொல்லல, ஏழைன்னு சொல்ல. ஆனா நீங்க எவ்வளவு சொல்லுங்க. அண்ணன் இவரு வந்து இதயத்துல வந்து எனக்கு நன்றா தெரிந்த அண்ணன் தான். ஆனா இப்ப இவர் இப்படி பேசக்கூடியது உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு. என்னன்னா அவருக்கு எல்லாமே தெரியும். கடந்த கால வரலாறும் தெரியும். நீங்க போய் பேசும்போது நான் உண்மை இருங்க. ஏன் பதட்டப்படுறீங்க? இருங்க. போய் பேசும்போது நான் சார் திரு திருமாவளவனோ சகோதரர் பாவலனோ காங்கிரஸ் விமர்சிக்க உரிமை உண்டு. ஆனா மக்களுக்கு அது என்னன்னு தெரியும். கூடுதல் சீட்டு கேட்டது நாங்களும் கேட்டோம், அவங்களும் கேட்டாங்க. நான் எங்களையும் தாவேக்காக்கு அழைச்சாங்க, அவங்களையும் அழைச்சாங்க. அதனால நான் வந்து எந்த குறையும் அவங்க மேல சொல்ல முடியாது. அதே நேரத்தில் வந்து கிழக்கு, அதாவது மேற்கே சூரியன் உதிக்கலைன்னா காங்கிரஸ் தான் காரணம்னு இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள ஊடக பேச்சாளர்கள் சொல்றாங்கன்னு சொன்னா அதையும் நாங்க ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க ஏதாவது சொல்லிட்டு போட்டோம் சார். இந்தியா கூட்டணியிலே எல்லாரும் பேசுறாங்க. தமிழ்நாட்டில் பெரிய கட்சி திமுக, யூபியில் அகிலேஷ், பீகாரில் வந்து தேஜஸ்வி. இங்கே ஒரு கட்சி ஆட்சிக்கு வரல, 59 இடங்கள் தான் எடுக்காங்க. 180 இடம் எடுத்திருக்கணும். எடுக்கலைன்னா அந்த 28 இடத்துல இந்த காங்கிரஸ்க்கு ஒரு காரணமா? அதே மாதிரி யூபியிலையும் அகிலேஷ் தான் காரணமா? அப்ப மேற்கே வந்து சூரியன் உதிக்கலைன்னா காங்கிரஸ் தான் காரணமா? எங்களுக்கு மூத்த கட்சி யாது? தமிழ்நாட்டில் திமுக தான். அதுதான் முதன்மை கட்சி. அதான் 170 இடங்கள்ல நின்றது. நாங்க நின்றது வெறும் 20. விசிகா நின்றது வெறும் 8. அதனால இந்த காரணம் பூரா இதுன்னு சொன்னா அது ஏதாவது ஒரு காரியம் இருக்கணும். அவ்வளவுதான். காலம் தான் இதுக்கு செஞ்ச பதில் சொல்லுமே ஒழிய நாம சொல்ல முடியாது. ஆனா விசிகா தலைவர் அண்ணன் திருமாவளவனோ எங்களை விமர்சிக்க உரிமை. நான் கேட்கிறேன், எந்த tell me one state where Congress is in a proper இது functionary. ஏதோ ஒரு ஸ்டேட் சொல்லுங்க. எதை சொல்றீங்க? காங்கிரஸ் வந்து ஜார்க்கண்ட், காஷ்மீர் என்ன பண்ணுவீங்க? வென்றோம். என்ன சொல்றீங்க? காஷ்மீர்ல வென்றோம்னு நீங்க தான் கதறீங்க. ஜம்முல நீங்க வேலை செய்யணும்னு உமர் அப்துல்லாவே புலம்பினார். ஆமா, இப்போ என்ன புதுசா சொல்றீங்க? சார் ஜெயிச்சோமா இல்லையா? இல்ல சார், தமிழ்நாட்டுல ஜெயிச்சீங்க. இல்ல ஜம்மு காஷ்மீர்ல காங்கிரஸோட ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸ்ல உங்க ஸ்ட்ரைக் ரேட் இருக்கிறதுலே கம்மி. அந்த அலையன்ஸ்ல வேற கூட்டணி கேட்ட கேள்வி, கூட்டணியா நின்று வென்றோம். பீகார்ல வெல்லலைன்னா பீகார்ல உள்ள பெரிய கட்சி தான் காரணம். தமிழ்நாட்டில் வெல்லலைன்னா 170 இடங்கள் நின்ற திமுக தான் காரணம். 28 இடங்கள் நின்ற காங்கிரஸ் காரணம் இல்ல. பெரிய சீட் வாங்கினது காரணம். ப்ராப்ளமே ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் காங்கிரஸ் கிட்ட இருக்குதாங்க கேள்வி.
அதுதான் முதல்ல சொன்னேன். இப்போ 25 கட்சிகளுக்கு புரிஞ்சது, திமுகவுக்கு புரியல. ஆனா அதுதானே சொன்னேன். அடுத்த கூட்டத்துல அடுத்த கூட்டத்துக்கு புரியல. இதே சொல்லானே அடுத்த கூட்டத்துல எத்தனை கட்சிகளுக்கு புரியுதுன்னு பாருங்களேன். இப்ப நம்ம கூட்டணியில எவ்வளவு கட்சிகள் இருக்காங்க? இப்ப திமுக கூட்டணியில காங்கிரஸ் அங்க இருக்கான்னு தெரியல. இல்ல திமுக கூட்டணி எவ்வளவு கட்சிகள் இருக்காங்க? இந்தியா கூட்டணி இருக்கும். திமுக கூட்டணியில யார் யாரெல்லாம் இருக்காங்க? அங்க 10 பேர் கூட வர மாட்டாங்க. நீங்க கூட்டணி எவ்வளவு பேர் வருவாங்க? எங்க வருவாங்க? நீங்க உங்க கூட்டணியில யார் யாரெல்லாம் இருக்காங்க இன்னைக்கு? நீங்க தொடர்ந்து கூட்டணியில் இப்போ இருக்கக்கூடிய கட்சிகள் திமுகவை ஏற்றுக்கொண்ட கட்சிகள் யார்? எஸ்டிபி இருக்கிறாங்க, மனிதநேய மக்கள் கட்சி இருக்கிறாங்க, யார் நமக்கு உங்க மக்கள் மனிதநேய மக்கள் கட்சியை கூட நீங்க சேர்த்துட்டீங்க. இருந்துட்டு தான் அதுல ஒரு துணை பொதுச் செயலாளர் உங்கள மாதிரி துரோகம் செஞ்சுட்டு ஓட மாட்டாங்க. நான் முதல்ல சொன்ன லிஸ்ட் தரேன்னு ஹரி ஒரு 2 நிமிஷத்துல லிஸ்ட் தரேன். 1947 ல இருந்து 52 வரை கிசான் மஸ்தூர் பிரஜா பார்ட்டி மேல முதுகுல குத்துனீங்க. 1967 71 சம்யுக்தா விஜய் நீங்க பிரச்சனை பண்ணீங்க. இப்ப என்னன்னா 80ல எங்களோட இருந்துட்டு நீங்க தான் ஓடுனீங்க. ஓகே, காங்கிரஸ் இல்லாத இந்தியா கூட்டணியாமே. அதாவது கண்ணை மூடிக்கொண்டால் உலக இருண்டுன்னு சொல்ற ராகுல் காந்தி தான் மூடி இருக்காரு. நியாயம் இல்ல, அவர் வெளிநடப்பு செஞ்சிருவார். அது முடியாதவர்கள் இன்றைக்கு, அதாவது கூரை ஏறி கோடி பிடிக்க முடியாதவர்கள் வானத்தை கீறி வைகுண்டம் காண்பேன்னு சொன்னாங்களாம். இந்த இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்குதுன்னு திமுகவுக்கு புரியலைன்னு சொன்னா அது வேற விஷயம். 100 சீட்டு பார்லிமெண்ட்ல நாங்க இருக்கோம், நாடாளுமன்றத்தில். அது காரணம் என்னன்னு இந்தியாவுக்கு தெரியும். ஆட்சியில இருக்கும் கூட்டணியோட இது எல்லாருக்கும் தெரியும். அதை தெரியும். இந்தியா கூட்டணியில எங்களோட சேர்ந்து இருக்கு. இது இந்த பதட்டம் ஏன் வருதுன்னா, சிவன் ஸ்ரீராமன் சொன்ன மாதிரி நான் இனிமே இவங்க தனிமையில விடப்பட்டிருக்காங்க, இவங்க ஜெயிக்க முடியாது, அதனாலதான் கோபம். இதுக்கு காரணம் காங்கிரஸ் நினைக்கிறாங்க. நான் மீண்டும் சொல்றேன், நீங்க ஒரே ஒரு நபிமொழி சொல்றேன், பகைவனை அதிகமாக பகைக்காதீர்கள், அவன் ஒரு கால் உங்களுடைய நண்பன் ஆவான். நண்பனை அதிகமாக விரோதிக்கார்கள், அவன் உங்களுக்கு நிச்சயமாக பகைவனாக. அதுதான் நடந்தது. அரசியல் நண்பர்களும் இல்ல, நிரந்தர பகைவர்களும் இல்லைன்னு சொல்றாங்க. அதுதான் நேரம் இல்ல. வெரி வேலிட் பாயிண்ட்ஸ். இது நபிகள் நாயகம் சொன்ன வார்த்தை. ஓகே, நிரந்தர பகையும் இல்லை, நிரந்தர நன்றி. இப்ப நீங்க 2003ல பாரதிய ஜனதா விட்டுட்டு காங்கிரஸ் கூட சேரும் போது பாரதிய ஜனதா ஒத்திசைவி வாங்கிட்டு வந்துதான் காங்கிரஸ் போய் சேர்ந்தீங்களா? இது ஒவ்வொரு கட்சியும் தேர்தல் பத்தி பேசிட்டு இருக்கேன். என்ன பேசிட்டு இருக்காரு? ஸ்டேட்ல உள்ளத பத்தி பேசிட்டு இருக்கேன் நானு. அவர் பாரதிய ஜனதா சொல்லிட்டு வந்தீங்க. உங்களுக்கு ஸ்டேட்ல ஆட்சியில பங்கு வைக்கணும். திமுகக்கு ஸ்டேட்னா ஒரு ஸ்டாண்டர்ட், சென்ட்ரல்னா ஒரு ஸ்டாண்டர்டா, டபுள் ஸ்டாண்டர்டா? அப்போ 2 தரப்புக்கும் ஒரு வேண்டுகோள், இந்த மாதிரி ஒருத்தர் ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்ணாதீங்க. ஏன்னா 2-3 வருஷம் கழிச்சு திருப்பியும் என்ன நடக்கும்னு தெரியாது. திமுக தனியா நின்று ஜெயிக்க முடியாது. காங்கிரஸ் அவருடைய நிலைமை எப்படி இருக்கும்னு தெரியாது. திரும்பி வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. என்னன்னா ஹிஸ்டரியில நடந்தது இல்ல சார். எப்ப தனிச்சு நின்று ஜெயிச்சீங்க சார்? இருங்க, நான் தப்பா சொல்றேன்னா நீங்க சொல்லுங்க. நான் இந்த வருஷம் தனிச்சு நின்று ஜெயிச்சோம், இந்த வருஷம் தனிச்சு நின்று ஜெயிச்சோம் சொல்லுங்க. எடுத்துக்காட்டா அவர் சொல்றாரு, ஜெயலலிதா தனித்து நின்று ஜெயிச்சாங்க, நீங்க ஜெயிச்சது கிடையாது சார்.